إن الحمد لله ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அந்த ஏக இறைவன் புனிதமாக ஆக்கியிருக்கிற ஜும்மா தினத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று திரண்டு இருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த ஒரு போதனையை உங்களுக்கு நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா குல்தலி சாஹிபிக அன்சித் யௌமல் ஜும்ஆத்தி வல் இமாம் யக்துபு. ஜும்மா தினத்தன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழரிடத்தில் நீங்கள் வாய் மூடுங்கள் என்று சொன்னாலும் ஃபக்கதில் லகவுத்த, நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்கள் தான். ஜும்மாவினுடைய பிரதிபலனை நலனை எதிர்பார்க்காதீர்கள் என்கிற வண்ணம் நபிகள் பெருமகனார் சொன்ன அந்த செய்தியை நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிந்து கொண்டு இந்த அமலில் நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வார ஜும்மா பிரசங்கமாக கடனால் சீரழியும் குடும்பங்கள் என்கிற தலைப்பின் கீழ் இன்றைக்கு நம்முடைய மனித சமுதாயம் பல்வேறு விதமான ஆடம்பர சிந்தனையை நோக்கி நகர்ந்ததின் விளைவாக எதிர் வீட்டையும் பக்கத்து வீட்டையும் மற்றவர்கள் வாழ்வையும் எடை போட்டு கணக்கிட்டு அவர்களை போன்ற ஒரு சொகுசான வாழ்க்கை நாமும் வாழ்ந்துவிட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில், அல்லது திடீர் பணக்காரராக மாறிவிட வேண்டும், எந்தவித உழைப்பும் இல்லாமல் எந்த ஒரு சிரமத்தையும் படாமல் கடனை பெற்று ஒரு வியாபாரத்தில் போட்டு அதில் எந்தவித ஞானமும் இல்லாமல் பொருளாதாரத்தை பெற்றுவிடலாம் என்கிற சிந்தனை ஏராளமான மக்களை கடனாளிகளாக இன்றைக்கு மாற்றி இருக்கிறது. உண்மையில் அத்தியாவசியமான ஒரு தேவை, அதனால் கடன் ஒருவர் பெற்று இருப்பாரே, ஆனால் அந்த கடனை நியாயம் கற்பிப்பதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. மருத்துவத்தினுடைய தேவை என்றோ அல்லது கல்வியினுடைய தேவை என்றோ ஒருவர் கடன் பெறுவாரே, ஆனால் அந்த குடும்பத்தின் அஸ்திவாரமே அதை கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் வியாபாரத்தை நோக்கமாக வைத்தோ, வீட்டை கட்ட வேண்டும், வாகனத்தை வாங்க வேண்டும், அடுத்தவர்களை போன்ற ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்கிற சிந்தனை ஏராளமான மக்கள் இன்றைக்கு கடன் பெறக்கூடிய இடத்தில் இருப்பதை பார்க்கிறோம். இந்த கடன் வாங்கக்கூடிய இந்த சூழல் சர்வ சாதாரணமாக மாறியதனுடைய விளைவு இது எந்த அளவிற்கு நம்முடைய குடும்பத்தை பாதிக்கும், எதிர்காலத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய சுமையை சிரமத்தை அது கொண்டு வந்து சேர்க்கும் என்கிற எந்தவித ஞானமும் இல்லாமல் ஆயிரங்களை கடந்து லட்சங்களை கடந்து கோடி வரை இன்றைக்கு கடன் பெறக்கூடிய இடத்தில் மக்கள் சென்று கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது. அப்படி கடனை பெற்றவர்கள் ஒரு சிலர் அரும்பாடு பட்டாவது அந்த கடனை அடைத்துவிட வேண்டும் என்பதில் போராடுகிறார்கள், போராடி கொண்டும் இருக்கிறார்கள். அதில் வெகு சிலர் எப்படி இருக்கிறார்கள் என்றால், இந்த கடன் நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து விட்டது, நிம்மதியாக சென்றிருந்த நம்முடைய வாழ்க்கை நாசமாகிவிட்டது, எனவே இந்த பூமியில் நாம் வாழ வேண்டிய தேவையில்லை என்று தானும் தற்கொலை செய்து தன் குடும்பத்தையும் கொலை செய்யக்கூடிய நிலைக்கு இந்த மக்களை கொண்டு வந்து சேர்த்து விட்டது. கடந்த ஓரிரு தினங்களுக்கு முன்பாக தர்மபுரி மாவட்டத்தில்
ஒரு மாற்று சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்கிறார். தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு கடனாக பெற்று ஷேர் மார்க்கெட்டின் மூலமாக பெரும் பணக்காரனாக மாறிவிடலாம் என்ற எண்ணத்தில் பொருளாதாரத்தை அள்ளி இறைக்கிறார். நல்ல முறையில் சென்று கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கை ஒரு 6 மாத காலம் பெரும் கடன் சுமையில் மாட்டியதனுடைய விளைவாக இந்த 2 நாட்களுக்கு முன்பாக தன்னுடைய மனைவியை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு பள்ளிக்கூடம் படித்திருந்த தன்னுடைய மகளை அழைத்து வீட்டுக்குள் கொண்டு வந்து அடித்தே கொலை செய்து தானும் தற்கொலை செய்து மரணிக்கிறார். இது ஒரு சம்பவம் என்று கடந்து பெற முடியாது. இப்படி எங்கேயாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு. இது மாதிரி மாதம் ஒரு சம்பவம் நடந்து கொண்டே இருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பாக சரியாக இந்த கடந்த ரமலான் தென் தமிழகத்தை சார்ந்த ஒரு இஸ்லாமியர் சென்னையில் தனக்கான வீட்டை எடுத்து நல்ல முறையில் குடும்பத்தை நடத்தி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு நிலையில் இருந்ததின் விளைவாக சென்னையில் வீடு எடுத்திருக்கிறார். சொந்தமாக வீடு கட்டி இருக்கிறார். ஏதோ ஒரு வகையில் கடலில் சிக்கி அது வட்டியாக மாறி பல்வேறு விதமான சிரமத்தை கொடுத்து அந்த வீட்டையை விற்று இந்த ரமலான் மாதத்தின் பெருநாள் கூட அடையவில்லை. அதற்கு முன்பாக அந்த கடன் சுமையினால் சென்னையில் இருந்து புறப்பட்டு அவர் இங்க வந்திருக்கிறார். தன்னுடைய சொந்த ஊர் பகுதிக்கு வந்து இந்த ஏர்வாடி தர்கா, ஆத்தங்கரை தர்காக்கெல்லாம் போயிருக்கிறார். அவர் தர்கா சிந்தனை கொண்டவர். போயிட்டு சில நேர்த்தி கடன், அவர் அதை புனிதம் நினைக்கிறார். அது மார்க்கத்தில் கிடையாது. அதை அவர் அப்படி நினைத்திருக்கிறார். புனிதம் நினைத்து சில நேர்த்தி கடன்களை எல்லாம் நிறைவேற்றி விட்டு ஒரு வாடகை காரில் வந்த அவர் தன்னுடைய மனைவி, தன்னுடைய 2 பிள்ளைகள், 13 வயது மகன், 16 வயது மகள், 4 பேரோடு சேர்ந்து காருக்குள்ளேயே தீ வைத்து கொளுத்தி அது எந்த விதமான ஒரு சத்தமோ வெளியே கேட்காத அளவிற்கு ஒரு முட்புதர் பகுதிக்கு போயிட்டார். எரிந்து சாம்பலாகி அது வேறு பகுதி மக்களுக்கு அடுத்த நாள் தெரிந்து அந்த சாம்பலை எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு முஸ்லிம் சமுதாயத்தில் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி முஸ்லிம் சமுதாயம் கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்றாலே ஒரு பெரும் பட்டியல் இருக்கிறது. ஏன் இது போன்ற நிகழ்வு ஏற்படுகிறது? என்ன காரணம்? இஸ்லாம் இந்த கடனை பற்றி என்ன சொல்கிறது என்பதை ஆழமாக சிந்திப்பதற்கும் உலகளாவிய ஒரு தத்துவம் இந்த சாமானிய மக்கள் மீது எவ்வளவு பெரிய வன்முறையை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறது என்பதை குறித்தும் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனை குறித்து நமக்கு அனுமதி அளித்து இருக்கிறார்கள். அனுமதி அளித்தார்கள் என்பதை தாண்டி சில இடத்துல ரசூல் கட்டாயப்படுத்துறாங்க, வாங்குங்கிறாங்க. அப்படி கட்டாயப்படுத்திய இடம் உண்டு. பெருநாள் தொழுகை நடைபெறுகிறது. இந்த பெருநாள் தொழுகைக்காக பெண்கள் நீங்கள் அத்தனை பேரும் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறி பெருநாள் திடல் முசல்லாவுக்கு வாருங்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அப்ப சில பெண்கள் முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், எங்களுக்கு தலையில் போடுவதற்கு ஹிமார் இல்லை, முக்காடு இல்லை. அப்படியான ஆடை பற்றாக்குறையில வீட்டில் இருக்கிறோம். வீட்டிலே நாங்க ஏன் தொழுகிறோம்? மாப்பிள்ளை போயிட்டு வருவாரு, அவர் ஆடையை வாங்கி போட்டு தலையில முக்காடு போட்டு தொழுதுகிட்டு இருக்கிறோம். இப்ப பொது வழியில மாப்பிள்ளையும் மனைவி எல்லாரும் வர சொன்னா எங்கள்கிட்ட ஆடை இல்லையே. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், அடுத்த பெண்ணிடத்தில் இரவல் பெற்றாவது இந்த பெருநாள் தொலைக்கு வந்து சேர்ந்துருங்க. கட்டாயப்படுத்துறாங்க. இரவல் என்பது கடன் தான். கடன் வாங்குங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இந்த கடனை பொறுத்தவரை கடனை தவிர்த்து ஒருத்தன் வாழ இயலாது. ஒருவேளை இஸ்லாம் இந்த கடனை வந்து தடுத்து இருந்துக்குமே ஆனால், கடனே கூடாது, கைமாத்து 5 ரூபா 10 ரூபான்னு கூட வாங்கக்கூடாது, நீ சம்பாதிக்கிறது உனக்கு, அவன் சம்பாதிக்கிறது அவனுக்கு, யார்கிட்டையும் வாங்கக்கூடாது என்ற நிலையை கொடுத்தால் ஏராளமான மக்கள், சொல்ல போனால் முழு மனித குலமுமே தன் வாழ்க்கை வாழ்வாதாரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போவ விஷயத்தில் ஸ்தம்பித்து நிற்கும். கடன் என்பது இந்த மனித குலத்திற்கு ஒரு ஆரோக்கியமான காரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் பெற்றிருக்கிறார்கள். ஒரு மனிதரிடத்தில் இளம் ஒட்டகத்தை வாங்கி கடனாக பயன்படுத்தி இருக்கிறார். அப்ப கடனை பெற்றவர், கடனை கொடுத்தவர் ரசூலுல்லாஹ்விடத்தில் கடும் சொற்களால் கடனை வசூலிக்க வருகிறார். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அதைவிட சிறந்த ஒரு ஒட்டகத்தை கடனாக கொடுத்து கடனை நல்ல முறையில் திருப்பி அடைப்பவர் தான் உங்களில் சிறந்தவர் என்பதற்கு ரசூலுல்லாஹ் தன்னை ஒரு முன் உதாரணமாக ஆக்கினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. நபிகள் பெருமகனார் தன்னுடைய இறுதி போர்க்களமான தபுக் யுத்தத்தை நிறைவு செய்கிறார்கள். தபுக் யுத்தத்தை முடித்த பிறகு அந்த கவச ஆடையை ஒரு யூதரிடத்தில் அடைமானமாக வைத்து வார் கோதுமையை தன் குடும்ப தேவைக்காக வேண்டி பெற்றுக் கொள்கிறார்கள். அந்த வார் கோதுமை திருப்பி கொடுக்காமலே ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க. இது அடமானத்தை பொறுத்தவரை இது கடனை நிறைவேற்றலன்னு ஆகாது. கொடுக்கலன்னா அந்த பொருள் உனக்கு சொந்தம், கொடுத்துட்டா கவச ஆடை எனக்கு சொந்தம். இப்ப ரசூலுல்லாஹ் கவச ஆடை மீட்டாமலே மௌத்தாகி விட்டார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் உலகத்திற்கே தலை சிறந்த ஒரு ஆட்சியை கட்டமைப்பை உருவாக்கி இன்றைக்கும் பல மாற்று மத அன்பர்கள்
ஒரு ஆட்சியை புகழாரம் சூட்டுகிறார்கள் என்றால் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய 10 ஆண்டு கால ஆட்சி. அந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் மரண நெருக்கத்தில் தன் மகனை அழைத்து சொல்கிறார்கள், எனக்கு சில கடன் இருக்கிறது, அந்த கடன் எப்படியாவது பொறுப்பேற்றுக்க. நான் ஷஹீதாகவே இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கவாசியாக தேர்வு செய்யப்பட்டாலும் இந்த கடனால் நான் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் கூனி குறுகி நிற்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடலாம். எனவே கடனை அடைத்துவிடு என்று தன் மகன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் பொறுப்பை ஒப்படைத்தார்கள் என்கிற செய்தியும் பார்க்க முடிகிறது. அவ பெருங்கொண்ட நல்லவர்கள், சொர்க்கவாசிகள், நபிமார்கள் இந்த உலகத்தில் கடன் பெற்றிருக்கிறார்கள். கடன் என்பது இந்த சமூகத்துக்கு மிக தேவையான ஒன்று. ஒருவனுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை அடுத்த படித்தரத்திற்கு கொண்டு செல்வதற்கு கடனை விட்டால் வேறு வழியே கிடையாது. வாய்ப்புகள் தரப்பட வேண்டும் அல்லது கடன்கள் கொடுக்கப்பட வேண்டும். இஸ்லாம் அதை அனுமதிக்குது. ஆனால் இந்த கடனை பொறுத்தவரை வாங்கியவர்கள் ஏமாற்றி விடக்கூடாது, கொடுத்தவர்கள் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது என்கிற விஷயத்தில் இஸ்லாம் தெள்ள தெளிவான சட்டத்திட்டங்களை இயற்றி இருக்கிறது. எந்த அளவிற்கு என்றால், கொடுக்கிற எண்ணம் இல்லாமல் கடன் ஒருவன் பெறுவானேயானால் அவன் விஷயத்தில், கடன் அடைக்கும் விஷயத்தில் அல்லாஹ் ஒருபோதும் எந்தவித அருளையும் புரிய போவதில்லை. கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாங்குங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான், உங்களுக்கு துணை நிற்பான் என்று மார்க்கம் சொல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சுனன் நஸாயினுடைய 3155வது நபிமொழி. ரசூலுல்லாஹ் அவர் கேட்கிறார், ஜா ரஜுலுன் இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ யக்புது அலல் யக்துபு அலல் மிம்பர். ரசூலுல்லாஹ் மிம்பர்ல உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது வந்து பேசுகிறார். அவர் என்ன கேட்கிறார் என்றால், அராய்த இன் கத்தல்து ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒருவேளை யுத்த களத்தில் கொல்லப்பட்டு விட்டால் எப்படியான மனநிலையில்? சாபிரன், நான் பொறுமைசாலியாக, முஹ்தசிபன், நன்மை எதிர்பார்த்தவனாக, முக்பலன் கைர முதுபிரன், நான் முன்னோக்கியவனாக பின்னோக்காதவனாக, புறமுதுகிட்டு ஓடாதவனாக நின்று நான் யுத்த களத்திலே ஒருவேளை கொல்லப்பட்டால் என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா? நான் சொர்க்கம் சென்று விடுவேனா அப்படின்னு கேட்கிறார். சொர்க்கம் செல்றதுக்கு அத்தனை குவாலிஃபிகேஷன் இது போதும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமான்ட்டான். நன்மை எதிர்பார்த்து யுத்த களத்துக்கு வரணும், அல்லாஹ் கிட்டதான் நன்மை எதிர்பார்க்கணும், அடுத்தவர்கள்ட்ட இல்ல. பொறுமையாக நிக்கணும், புறமுதுகிட்டு ஓடிடக்கூடாது, தைரியமாக நிக்கணும். யுத்த களத்திலே ஒருவேளை நீங்கள் கொல்லப்பட்டால் நீங்கள் சொர்க்கவாசி, உங்கள் பாவத்தை எல்லாம் மன்னிப்பான் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய ரசூல் உடனே கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து அதே தோழரை அழைக்கிறார்கள். உங்கள் கேள்வியை மறுபடி கேளுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவர் அதே கேள்வி திருப்பி கேட்கிறார். ரசூலுல்லாஹ் அதே வார்த்தையை சொல்லிவிட்டு, இல்ல தைன், கடனும் அவருக்கு இருக்கக்கூடாது, நீங்கள் ஷஹீதாகவே இருங்கள், அல்லாஹ்வுக்காக உங்கள் உயிரை கொடுத்தே இருந்தாலும் சரி, கடனோடு நீங்கள் மரணிப்பீர்களே ஆனால் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கம் கிடைப்பது பெரும் கேள்விக்குறியாக மாறிவிடும். நீங்கள் நரகம் செல்லாமல் சொர்க்கம் போக முடியாது. அவ்வளவு பெரிய சீரழிவை இந்த கடன் கொண்டு வந்து சேர்த்து விடும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள். அதனால்தான் அத்தஹியாத்தினுடைய இருப்பில் நபிகள் பெருமகனார் சில முக்கியமான தேர்வு செய்யப்பட்ட பிரார்த்தனைகளை மட்டுமே செய்வார்கள். எல்லா துவாவும் செய்ய மாட்டாங்க. அத்தஹியாத் இருப்பில் ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தை கேட்கல தெரியுமா? சொர்க்கம் கேட்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம். ஆனா ரசூலுல்லாஹ் இந்த சமுதாயத்தில் நாம வாழுகிற கட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வருமோ அதை தேர்வு செய்து கேட்டார்கள். தஜ்ஜாலுடைய குழப்பம், தஜ்ஜால் என்னைக்கு வர போறான், ஆனா ரசூலுல்லாஹ் மௌத் வரைக்கும் கேட்டாங்க. கபருடைய வேதனை, நரக வேதனைக்கு முற்படுத்தி ரசூலுல்லாஹ் கபர் வேதனை பற்றி கேட்டார்கள். அப்படி அத்தஹியாத்தில் கேட்டார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மக்ரம், இறைவா பாவத்தில் இருந்தும் கடனில் இருந்தும் என்னை நீ பாதுகாத்து விடு, கடனாளியாக நான் ஆகிவிடக் கூடாது, நான் அப்படி மரணித்து விடக் கூடாது, கடனில் இருந்து என்னை பாதுகாத்து விடு என்று கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். கடன் விஷயத்தை இஸ்லாம் கடுமையான ஒரு பார்வை கொண்டு பார்க்கிறது. ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தினுடைய சீரழிவு எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்றால், ஏதாவது ஒரு பொருளை பார்க்கிறோம், இந்த பொருள் நமக்கு தேவையா இல்லையாங்கிற விஷயத்தை பற்றி யோசிப்பது இல்லை. அந்த பொருள் எதிர் வீட்டுக்காரிடத்தில் இருக்கிறது, நம்முடைய சொந்த பந்தங்களிடத்தில் இருக்கிறது, நம்மிடத்தில் இருந்தால் என்ன தப்பு, நம்மகிட்ட இருக்கணுமே, எப்படியாவது கடனை வாங்கிவிட வேண்டும் என்ற ஒரு சிந்தனை நோக்கி செல்கிறார்கள். அப்ப கடன் கொடுப்பவர்கள் யாராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கு பல்வேறு நிறுவனங்களை அமைத்திருக்கக்கூடியவர்களே கடனுக்கு பொருளை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. கார் வேணுமா, ஜீரோ பேமெண்ட் கொடுத்த கார் கிடைக்கும், காசே கொடுக்காம கார் எடுத்து வரலாம். காசே வேண்டாம், உங்களை பத்தின டீட்டெயிலை கொடுத்துட்டு கார் அப்படியே எடுத்து வந்துடலாம், உங்க சொந்த கார் அது. மாதம் மாதம் ஒரு பொருளாதாரத்தை நீங்க கொடுக்கணும், 25,000, 40,000, 60,000, அந்த கடனை அடைகிற வரை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். காருடைய மதிப்பு 12 லட்சம் ரூபாய் இருக்கும். நீங்க காருக்கு வட்டியோடு சேர்த்து 14 லட்சம், 15 லட்சம், அதையும் தாண்டி மாதங்கள் கடக்க கடக்க காசுகள் கூடிக்கொண்டே இருக்கும்.
இப்ப என்ன பாக்குறாங்க, நம்ம 10 பைசா இல்லாம கார் கிடைக்குது, இப்ப கிடைக்குது, அது பெரிய விஷயம் தானே. காருக்காக வேண்டி இஎம்ஐ, வீட்டில் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அதற்கு இஎம்ஐ, பயன்படுத்துகிற மொபைல் போனுக்கு இஎம்ஐ, வீடு கட்டினால் அதை கடனாக லோனாக வங்கியில் பெற்று வீட்டை கட்டுகிறார்கள். எல்லா விதமான சொத்துக்களும் இன்றைக்கு இன்ஸ்டால்மெண்டின் மூலமாகவோ இஎம்ஐ திட்டத்தின் மூலமாகவோ தவணை முறையில் வட்டியில் பொருளை வாங்கி குவிக்கிற இடத்தில் சமுதாயம் மாறிவிட்டது. அதுல பல பேர் இன்னைக்கும் ஸ்டெடியா நிக்கிறதுக்கான காரணம், பின்புலத்துல அவனுக்கு ஒரு வேலை இருக்கு, ஐடி டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறான், கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறான், மாசம் 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறான், வெளிநாட்டில் இருக்கிறார்கள், மாதம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாத்தியம் வருது, எப்படியும் அடைத்து விடலாம், மாதம் இஎம்ஐ கட்டிடலாங்கிற ஒரு தைரியம். ஒருவேளை வேலை தவறுச்சுன்னு வைங்க, எந்த தேவைகளும் இல்லை, எந்த விதமான பொருளையும் பெறலன்னா அவனுக்கு பிரச்சனை கிடையாது. 1.5 லட்சம் ரூபாய் வேலை போயிடுச்சு, நாளைக்கு 20,000 வேலை இருக்கான்னு அவன் கேட்பான், ஏதாவது ஒரு வேலையை பார்ப்போன்ற இடத்துக்கு வந்துருவான். ஆனால் சுத்தி பொருட்களை வாங்கி அந்த பொருட்களால் கடனாளியாக மாறி வேலை தவறிவிடுமோ என்கிற பயத்தில் பல்வேறு ஐடி ஊழியர்கள் தற்கொலை செய்வது, இந்த பேப்பரை போட்டுட்டான் அவனுடைய வேலையை தூக்கிட்டான் என்ற சொன்ன காரணத்தினால் மட்டுமே அந்த கடனை அடைக்க முடியாது என்ற சூழலில் பலர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ், அந்த கமிட்மெண்ட்ஸ் அவனால பூர்த்தி செய்ய முடியல. இஸ்லாம் இப்படியான கடனை ஆதரிப்பதில்லை, இப்படி கடன் பெறுவதற்கு இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டவில்லை. இந்த இடத்துல கடன் வாங்கலன்னா என் வாழ்க்கை ஓடாது என்ற இடத்தில் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து நீங்க கடனை வாங்குங்க. வட்டி இல்லாத கடன், நீங்கள் வட்டியில் தான் கடன் வாங்க வேண்டும் என்றால் அதற்கு தர்மம் எவ்வளவு சிறந்த காரியம். வட்டியில தான் கடன் வாங்கணும்னா தர்மம் வாங்கிட்டு போயிடலாமே, அடுத்தவட்ட கேட்ட தர்மம் கிடைக்குமே, அதை பெற்று உங்கள் வாழ்க்கை நடத்திடலாமே. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், அல்லதீன யாக்குலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல் லதீன யத்தகப்பத்துஹு ஷைத்தான் மினல் மஸ். எவன் வட்டி வாங்குகிறானோ, வட்டியை உண்ணுகிறானோ, மறுமை நாளில் ஷைத்தான் தீண்டிய பைத்தியக்காரனாக அவன் எழுப்பப்படுவான். ஃபமன் ஆதஃப உலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதுன். வட்டி வாங்குவது பாவம்தான், தவறுதான் என்று தெரிந்தும் எவன் வட்டி வாங்குகிறானோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அவன் நாளை மறுமை நாளில் நிரந்தர நரகத்திலே தங்க வைக்கப்படுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். நிரந்தர நரகவாசி. ஷிர்க்குக்கு சொன்ன வார்த்தை தானே அது, தற்கொலைக்கு சொன்ன வார்த்தை தானே அது, கொலைக்கு சொன்ன வார்த்தை தானே அது. அல்லாஹ் வட்டிங்கிற ஒரு பாவத்துக்கு சொல்றான். கொலை மாதிரி பாவம் கிடையாது வட்டி, அது பண ரீதியான ஒரு பாவம். திருட்டு அளவுக்கு கூட வட்டி நம்ம சேர்க்க மாட்டோமே. திருட்டு பெருசா வட்டி பெருசா? நம்ம கிட்ட கட்டா திருட்டு பெரிய பாவம்ல, அடுத்தவன்ட பணத்தை கொள்ள, அதுக்கு கூட அல்ல அப்படி பேசல. ஆனால் இந்த வட்டியை கடுமையான சொல்லால் அல்லாஹ் அழைக்கிறான். ஏன் தெரியுமா? நீங்கள் இது சாதாரண நிகழ்வு என்று இந்த சமுதாயத்துக்குள் நுழைய விடுவீர்கள், ஆனால் எத்தனை பேருடைய உயிரை ரத்தத்தை இது குடிக்கும்னு உங்களுக்கு தெரியாது. சகஜமா உள்ள வந்துரும். போன 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஊர்ல வட்டி கிடையாது. வட்டியை பற்றி யார் பேச முடியாது, வட்டிக்கு யாரு கடன் தர மாட்டார்கள். நல்ல எண்ணத்தில் இறைவனிடத்தில் திருப்தி எதிர்பார்த்து கடன் தருபவர்கள் உண்டு, அல்லது கடன் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். இன்னைக்கு வட்டிக்குனா நான் தர வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்கிற இடத்தில் முஸ்லிம் சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், எம் ஹக்குல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகா. அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான், தர்மத்தை வளர்க்கிறான். நன்றி கட்ட எந்த பாவியையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அப்படி எது உங்கள் வாழ்க்கை வாழ்வாதாரத்தை அரித்து நாசமாக்குமோ அத்தகைய வட்டியில் தான் இன்றைக்கு சமுதாயம் தேடி போய் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் எவ்வளவு துல்லியமாக மனோ தத்துவத்தை டச் பண்ற மாதிரி அவன் கடன் கொடுக்கிறான் தெரியுமா? இந்த பொருள் நமக்கு தேவையே கிடையாது, ஆனால் இது இருந்தால்தான் சமுதாயத்தில் அந்தஸ்து என்று புரிய வைக்கப்படுது. ஐபோன் ஒரு போன் இருக்கு, மற்ற போனோட மட்டகரமான போன் அது. மற்ற போன்ல இருக்கிறத கூட இந்த போன்ல கிடையாது. ஆனா இந்த போனுக்கு வருஷம் வருஷம் ஒரு சீரிஸ் வெளிவிட்டுக்கிட்டே இருப்பான். 17 முடிஞ்சிருச்சு, அடுத்து 18 ஒன்னு வரும். ஐபோன் 18 ஒண்ணு விட மாட்டான், அதுல 4 இருக்கும். அதுல ப்ரோன்னு ஒரு பேர்ல விடுவான். இதுக்கு அல்லோலப்படுவார்கள் சமுதாயம், எப்படியாவது இதை வாங்கிடணும். 17க்கு 18க்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஒரு வித்தியாசம் கிடையாது. 16க்கு 17க்கு வித்தியாசம் இல்லை. இது எப்படி வித்தியாசமா இருக்கும்? சமுதாயத்தில் அந்தஸ்து அது. இப்படி ஒரு மொபைல் போன் வெளி உலகத்திற்கு வந்த உடனே என் கையில இருக்கு, 2 லட்சம் ரூபாய் கொடுத்து எப்படி மொபைல் போன் வாங்க முடியும்? வாங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். எல்லாம் இன்ஸ்டால்மெண்ட், அத்தனையுமே இஎம்ஐ. இப்படியாகத்தான் இந்த சமுதாயம் கடனில் மூழ்கிறது. அவனுக்கு என்ன நம்பிக்கைனா எப்படியாவது அடைச்சிட முடியும். இப்படி நம்பி தான் தன் வாழ்க்கை இழந்த சமுதாயத்தில் பலரும் இருக்கிறார்கள்.
எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வெறும் பிரார்த்தனை செய்துவிட்டு கடந்து செல்லவில்லை. கடன் விஷயத்தில் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்தார்கள். ஒரு நபித்தோழரின் ஜனாசா வருகிறது, ஒரு இஸ்லாமியர். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இவருக்கு கடன் இருக்குதா? இருக்கு. கடனை அடைக்கிற சொத்துக்கள் இருக்குதா? இருக்கு. ரசூலுல்லாஹ் தொலை வைக்கிறார்கள். இன்னொரு ஜனாசா வருகிறது, கடன் இருக்கிறதா? இருக்கு. கடனை அடைக்கிற சொத்துக்கள் இருக்கிறதா? இல்லை. அப்படின்னா நீங்க தொலை வைங்க, உங்கள் தோழர்களுக்கு நீங்க தொலை வைங்க. நபிகள் பெருமகனார் தனக்கு தெரியாமல் பள்ளியில் கூட்டிக் கொண்டு இருந்த சுத்தம் செய்த துப்புரவு செய்த ஒரு கருப்பு நிற பெண்மணி மரணித்த தகவலை மறைத்து இரவில் அடக்கம் செய்த அந்த அடக்க ஸ்தலத்தை கண்டறிந்து அங்கு சென்று தொலை வைத்த நபிகள் பெருமகனார் கண்ணெதிரில் வந்த ஒரு இஸ்லாமியரின் ஜனாசாவை நான் தொலை வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்படின்னா எவ்வளவு பெரிய பாதிப்பை ஒருவனுக்கு கடன் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி ஏற்படுத்தும் என்பது புரியுதா? கடனே பெரிய பாதிப்பு, அந்த கடனில் வட்டி பெரும் பாதிப்பு. இவன் இத்தனை பாவத்தை சுமந்த முஸ்லிமாக இருப்ப நம்ம மாற்று மதத்தவர்களை பற்றி பேச முடியாது. அவங்களுக்கு வட்டியை பற்றி அது எந்த அளவிற்கு மறுமை சீரழிக்கும் என்று அவர்களுக்கு தெரியாது. இஸ்லாமியர்கள் அவர்கள் இந்த வட்டியில் விழுகிறார்கள், அதுவே பெரிய பாதிப்பு. அல்லாஹ் கிட்ட மன்றாடணும் சாகர வரைக்கும். இவன் சாவதற்கும் துணிகிறான், தன் குடும்பத்தையும் கொலை செய்கிறான், தானும் தற்கொலை செய்து கொண்டு இறக்கிறான். உண்மையில் இந்த சமுதாயம் பெற வேண்டிய பெரிய படிப்பனை பாடம் பொருளாதாரத்தை பற்றி ஒரு தெளிவான மனநிலை. நாம ஆடம்பர பொருட்களை வாழவில்லை, எடுக்கவில்லை, சமுதாயத்தில் அந்தஸ்தான வாழ்க்கை வாழவில்லை என்றாலும் சரி, உங்கள் பிள்ளைகள் மீது கடனை ஏற்றிவிட்டு மௌத்தாகி விடாதீர்கள். அது எவ்வளவு பெரிய சீரழிவு தெரியுமா? எத்தனை பிள்ளைகள் நம்ம வாப்பா மௌத்தாயிட்டா நமக்கு ஏதாவது கிடைக்கும்ன்ற மனநிலையில் வாழக்கூடிய பிள்ளைகள் உண்டு. இல்ல கடனை மட்டும் தான் உனக்கு கொடுத்துட்டு போவோம், வேற எதையும் கொடுக்க மாட்டேன்ற இடத்துல பல தந்தைமார்கள் தாய்மார்கள் இருக்கிறார்கள். வீம்புக்கு கடன், கல்யாணத்தின் பேரை சொல்லி கடன். கடனை அவரிடத்தில் கேட்டால் தனக்கு இப்ப மௌத்தே வராதுங்கிற சிந்தனை. 65 இருப்பாரு, எனக்கு இப்ப மௌத்து வராது, அதெல்லாம் அடைச்சிடலாம், இன்னும் 10 லட்சம் தான், வேற யாராவது கொடுக்கறாங்களா, ரெடியா இருக்கிறாங்களா? கடன் கொடுக்கும் போது கடன் கொடுப்பவர்கள் மனநிலை வேற, திருப்பி வசூலிக்கும் போது அவர்கள் மனநிலை வேற. பெருமானாரிட்டேயே மதிப்பை அவர்கள் வெளிப்படுத்துவதில்லை. கடன் கொடுத்தவர்கள் என்றால் நம்மகிட்ட மதிப்போடு நடப்பாங்களா? அப்படி ஒரு சம்பவம் இதே தமிழகத்தில் நடந்தது. காஞ்சிபுரத்தில் இஸ்லாமிய குடும்பம், ஒரு இஸ்லாமியர் கடனை வாங்குகிறார், தன்னால் கடனை அடைக்க முடியவில்லை, தற்கொலை செய்து மௌத்தாயிட்டார். அவருக்கு ஒரு மனைவி 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். கணவரை கடனோட மௌத்தா இருக்கிறாங்க, பெரிய வாழ்வாதாரம் இல்லை, பெரிய நெருக்கடியில் அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். கடனை கொடுத்தவர்கள் நம்ம கொடுத்தால் தான் மௌத்தாயிட்டான்னு நம்ம போகல, மனைவியிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் வந்து நச்சரித்தல். இந்த மனைவி பார்க்கறாங்க, இதுக்கப்புறம் எதுக்கு வாழணும்னு முடிவெடுத்து ஒரு வயக்காடு பகுதியிலே தேர்வு செய்து பிள்ளைகளுக்கு எதெல்லாம் ரொம்ப பிரியத்திற்குரிய பொருளோ அதையெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட கொடுத்து, ஐஸ்கிரீமு கேக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து ஒரு கிணத்தை பார்த்து பிடிச்சி 2 பிள்ளையும் தள்ளி விட்டு இவங்களும் ஒன்று செத்தாச்சு. முஸ்லிம் குடும்பம். நான் 20 ஆண்டுகளுக்கு முந்தைய கதை சொல்லல, போன 6 மாசத்துக்கு முந்தைய கதைகள் இதெல்லாம். இப்படி எவ்வளவு வரலாறுகள், இப்படி எத்தனை பல செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. பொருளாதாரத்தில் ஒரு கட்டுப்பாடு மிக்க ஒரு மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அங்கு ஏற்பட்ட அதே விளைவு நாளைக்கு இங்கு வரலாம். நாளைக்கு நாமும் அது போன்ற ஒரு சீரழிவுக்கு அகப்பட்டு விடலாம். அல்லாஹ்வுக்கு பயந்து மறுமை நாள் இந்த இம்மையை கூட விட்டுருங்க, ஒருவேளை என் அமல்கள் எல்லாம் நாளை மறுமை நாளில் இன்னொருவனுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டால் நான் செஞ்சதை கொஞ்சம் நெஞ்சம், அதுக்கே சொர்க்கம் கிடைக்குமான்னு தெரியாது. அதை உடைச்சு எல்லாருக்கும் எல்லாம் பங்கு பிரித்தால் நான் எப்படி சொர்க்கம் சென்று சேர்வது? நரகமே எனக்குரிய வாழ்க்கை என்றால் அந்த வாழ்க்கை வாழ்ந்து விட முடியுமா? இந்த மனநிலைக்கு ஒவ்வொரு இஸ்லாமியரும் வர வேண்டும். நம்ம பிள்ளைகளுக்கு சொத்தை கொடுக்க ரசூலா சொல்றாங்க. ஒரு நபித்தோழர் சாத் ரலியல்லாஹு அவர்கள் மரண நெருக்கத்தில் இருக்கிறார். தன்னிடத்தில் அதிகமான சொத்துக்கள் இருக்கிறது, ஒரே ஒரு மகள், பெண் பிள்ளைக்கு சொத்து வேணுமா அப்படின்ற மனநிலை. அவர் நினைக்கிறார், என் சொத்தில் 3இல் 2 தர்மம் செய்கிறேன், 1 மகளுக்கு கொடுக்கிறேன். எப்படி மகள் மாப்பிள்ளை கூட தானே இருக்க போறா, மாப்பிள்ளை தானே தர போறாரு, அவளுக்கு இதுவே ரொம்ப அதிகம் தான் அப்படிங்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன்ட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரே, பாதியை மகளுக்கு கொடுக்கிறேன், பாதியை தர்மம் செய்யவா? அனுமதி கொடுக்க முடியாது பண்ணிட்டாங்க. 3இல் 1 தர்மம் செய்கிறேன், 2 என் மகளுக்கு கொடுக்கிறேன், இதுவும் அதிகம் தான், தர்மமாக கொடுப்பதில் அதிகம் தான், இது மகளுக்கு கொஞ்சம் கம்மி தான். உங்கள் பிள்ளைகளை அடுத்தவரிடத்தில் கையேந்துகிற நிலையில் விட்டுவிட்டு சென்று விடாதீர்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். எவ்வளவு பெரிய தைரியம்னா, 2 பையன் இருக்கான், 3 பையன் இருக்கான், ஒருத்தன் இருக்கிறான், கடனை ஏத்துக்குவான்,
அவன் வந்தது உங்க கடனை அடைக்க தான் பிறந்து வந்தான், அப்படிதானே? அந்த மனநிலையில தான் ஆம்பளை பிள்ளை எதிர்பார்க்கிறாங்க. ஆம்பளை பிள்ளை வந்துட்டா போதும், கடனை அடைச்சிருவான், நம்ம கடனை வாங்குவோம், 2 ஆம்பளை பிள்ளை இருக்கு சிங்கக்குட்டி மாதிரி அப்படின்னு வீம்புக்கு கடன் வாங்குகிற சமுதாயமாக மக்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு எதையாவது கொடுத்து விட்டு போகிறீர்களோ இல்லையோ, எதுவும் சிரமத்தை சுமையை ஏற்றி விடாமல் சென்றால் அதுவே பெரிய விஷயமா இருக்கும். அந்த பிள்ளை நாளைக்கு துவா செய்யவாது நினைக்கும். இவ்வளவு பெரிய கடனை கொடுத்து விட்டானே என்ற ஒரு மனநிலை தாயை தந்தையை பழிக்கிற இடத்தில் அந்த பிள்ளைகளை மாற்றிவிடக்கூடாது. அதனால் இந்த கடன் விஷயத்தில் ஒரு பெரிய தெளிவான ஒரு மனநிலையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் நினைவுபடுத்தியவனாக என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலின் கரீம். அம்மா பாத். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் நம்முடைய பள்ளியின் சார்பாக அன்னசிகா மகளிர் இஸ்லாமிய கல்வியகத்தை பல ஆண்டுகளாக நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் அந்த கல்லூரியில் பயின்ற ஆலிமாக்களுக்கு 2 ஆண்டுகள் ஓராண்டுகள் பயின்று முடித்த ஆலிமாக்களுக்கு இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் பள்ளியினுடைய வளாகம் பள்ளிக்கு வெளிப்புறத்தில் நாம் ஒரு மார்க்க நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்து அந்த ஆலிமாக்களுக்கான பட்டம் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். சகோதர சகோதரிகள், நீங்கள் கட்டாயம் இதில் கலந்து கொள்ள வேண்டும். மார்க்க சொற்பொழிவுகள் இருக்கிறது என்பதை நினைவுபடுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு சமுதாயத்தினுடைய சூழல் பெண் பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு பெரும் அசிங்கமும் இழிவும் குடிகொள்ளக்கூடிய இடத்தில் ஆண்களை காட்டிலும் பெண்களின் சீரழிவு உச்சத்தை தொடக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. மார்க்கத்தின் வரம்புகளை மீறுகிற இடத்தில் பெண் பிள்ளைகள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம், போதிய கல்வி இந்த பிள்ளைகளுக்கு போதிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. ஆண்களாவது வாரம் ஒரு முறை இந்த பள்ளியில் ஜும்மாவின் நேரத்திலாவது தலையை காட்டுவதற்கும் காதுகளை இந்த சொற்பொழிவின் நோக்கி திருப்புவதற்கு ஒரு வாய்ப்பு அமைகிறது. பெண் பிள்ளைகளுக்கு அறவே இது போன்ற வாய்ப்புகள் கிடைக்காதனுடைய விளைவோ என்னவோ பல பிள்ளைகளினுடைய வாழ்க்கை சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதனால் அதை கருத்தில் வைத்து உங்களுடைய வீட்டு பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கட்டாயம் தர வேண்டும் என்கிற ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய இந்த அன்னசிகா மகளிர் கல்வியகம் அடுத்த ஆண்டுக்கான சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் உங்களுடைய பிள்ளைகளின் பெயர்களை கொடுத்து சேர்த்து இதில் பயன்பெற வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். 2 ஆண்டு கால பயிற்சி வகுப்பாக ஆலிமா வகுப்பாக இருக்கிறது. ஒருவேளை திருமணம் ஆனவர்கள் இதில், அப்படி திருமணம் ஆனவங்களும் வர்றவங்க இருக்கிறாங்க, திருமணமான பெண்கள் இதில் சேர விருப்பப்படுவார்களே ஆனால் அவர்களும் அதற்கு நீங்கள் தாராளமாக இந்த கல்வியகத்தில் வந்து பயிற்சியை பெற்றுக்கொள்ளலாம், மார்க்கத்தை கற்றுக்கொள்ளலாம். சமுதாயத்திற்கு உங்கள் மூலமாக பெரும் சேவை சென்றடையும் என்பதை சொல்லி என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.